வெல்கம் டு 5 minute வீடியோஸ். கடந்த ஒரு நூற்றாண்டாவே திரைப்படங்கள்ன்றது உலகம் முழுக்கவே ஒரு பவர்ஃபுல்லான மீடியமா இருந்து வருது. ஒரு நல்ல திரைப்படம் நம்மள அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், பல இடங்கள்ல யோசிக்க கூட வைக்கும். இப்படி திரைப்படங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் உருவாவதற்கு பின்னாடி நிறையவே வேலைகள் இருக்கு. அதுல முதல் படிதான் அந்த திரைப்படத்தோட கதை. ஒரு நாவலையோ இல்ல ஒரு நல்ல கதையவோ ஒரு ஸ்கிரிப்டா உருவாக்கி அதை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அது ஒரு திரைப்படமா மாறும். இப்படி உருவாக்கப்பட்ட நிறைய கதைகள் இதுவரைக்கும் படமாக்கப்படாமையே போயிருக்கு. அப்படி ஹாலிவுட்ல எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் அட்டுக்குன்ற திரைப்படத்திற்கான ஸ்கிரிப்டும். இந்த ஸ்கிரிப்ட் கடைசி வரைக்கும் படமாக்கப்படவே இல்லை. அதுக்கு காரணம் இந்த ஒரு ஸ்கிரிப்டை லிங்க் பண்ணி நடந்த 7 பேரோட மரணங்கள் தான். இதனாலேயே இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு சாபம் இருப்பதா நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுதான் த கர்ஸ் ஆஃப் அட்டுக். அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். மோர்டிகாய் ரிச்லன்ற ஒரு கெனடியன் ஆத்தர்னால 1963ஆம் ஆண்டு எழுதி வெளியிடப்பட்ட ஒரு சட்டையரிக்கல் நாவல் தான் த இன்கம்பேரபிள் அட்டுக். இந்த நாவல் அந்த காலகட்டத்தில் கனடாவில் நிலவி வந்த அரசியல் சூழ்நிலையை கிண்டல் பண்ணும் விதத்துல அந்த ஆத்தர் எழுதி இருந்திருக்காரு. இதோட ஸ்டோரி எப்படி போகுதுன்னு சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட அலாஸ்கா மாகாணத்துல வாழக்கூடிய ஒரு பழங்குடியின இளைஞன் தான் அட்டுக். இவன் வேட்டையாடுவது மாதிரியான வேலைகளை செஞ்சு வாழ்ந்து வந்த நேரத்துல நியூயார்க்ல இருந்து அந்த பகுதிக்கு மிச்சல் ராபின்சன்ற ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. இவங்க எதுக்கு அங்க வந்திருக்காங்கன்னா, அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காக சில ஆட்ஸை ஷூட் பண்றதுக்காக அந்த பகுதிக்கு போவாங்க. அந்த பெண்மணியை பார்த்ததும் அட்டுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. தன்னோட விருப்பத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்றதுக்குள்ள மிச்சல் திரும்பவும் நியூயார்க்குக்கே போயிடுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த பொண்ணு தேடி அட்டுக் நியூயார்க்குக்கே கிளம்பி வந்துடுறான். நியூயார்க்குக்கு வந்த கொஞ்ச நாள்லயே எதிர்பாராத விதமா ஒரு குழந்தைய காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்துல அந்த குழந்தையும் அட்டுக்னால காப்பாற்றப்படுது. அந்த குழந்தை யாருன்னு பார்த்தா நியூயார்க்கை மையப்படுத்தி செயல்பட்டு வந்த ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸோட ஓனர் குழந்தை தான் அது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி அவரோட கம்பெனியில தான் மிஷலும் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தன்னோட குழந்தைய காப்பாத்தின அட்டுக்கு அந்த பிசினஸ் ஓனர் நன்றி சொன்னது மட்டும் இல்லாம அட்டுக்கோட பின்புலத்தையும் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அப்பதான் அந்த மனுஷன் ரொம்ப நாளா போட்டு வச்சிருந்த ஒரு ஈவில் பிளானுக்கு அட்டுக் கரெக்டா வருவான்னு சொல்லிட்டு அவனையே தன்னோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு ஆட் மாடலா ஹையர் பண்ணியிருக்காரு. அப்படி அந்த ரியல் எஸ்டேட் ஓனருக்கு என்ன ஒரு ஈவில் பிளான் இருந்ததுன்னா, அலாஸ்காவோட முக்கியமான ஒரு பகுதியில ஒரு பெரிய மெட்ரோபோலிஸ் சிட்டியை உருவாக்குறது. அதுவும் அங்க இருக்க வனப்பகுதியை பூரா சுத்தமா அழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு புதிய நகரத்தை உருவாக்குவது தான் இந்த பிசினஸ்மேனோட பல நாள் திட்டமா இருந்திருக்கு. அது சம்பந்தமான சில கமர்ஷியலை எடுப்பதற்காக தான் மிஷேலையும் அலாஸ்காவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அந்த பிசினஸ் ஓனர். தன்னோட இந்த பிளான்கான அட்வர்டைஸ்மெண்ட் முகமா அட்டுக் கரெக்டா இருப்பான்றதுக்காக தான் அட்டுக்க தன்னோட கம்பெனில ஹையர் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன். மிஷேல் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால இந்த ப்ராஜெக்டோட பின் விளைவுகள் என்னன்னு தெரியாமையே அட்டுக் அந்த வேலைக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்திலேயே இந்த ப்ராஜெக்ட்னால அலாஸ்காவில் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படும்னு புரிஞ்சுக்கிட்டு அட்டுக் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தே வெளியே வந்தது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்டை ரொம்ப போராடி தடுத்து நிறுத்தவும் செய்யறாரு. பேசிக்கா பார்க்க போனா இது ஒரு நல்ல கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி தான். இதுதான் த இன்கம்பேரபிள் அட்டுக்குன்ற நாவலோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி லைன்ன்றது அந்த சமயத்துல, அதாவது 70கள் 80கள் டைம்ல ஒரு நல்ல ஸ்டோரி லைனாவும் ஒரு திரைப்படமா எடுத்தா நல்லா ஓடக்கூடிய ஒரு கதையாவும் பார்க்கப்பட்டிருக்கு. இப்படி இருந்த நிலையில 1977ஆம் ஆண்டு இந்த நாவல் நார்மன் ஜீவிசன்ற ஒரு கெனடியன் பிலிம் டைரக்டரோட கண்ணில் பட்டிருக்கு. அண்ட் இந்த நாவலை முழுசுமா படிச்சு முடிச்ச அந்த டைரக்டர் உடனடியா டாட் கேரோல்ன்ற ஒரு ஸ்கிரீன் ரைட்டரை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. கான்டாக்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, த இன்கம்பேரபிள் அட்டுக்குன்ற நாவலை பத்தியும் அதை ஒரு ஸ்கிரீன் பிளேவா ரெடி பண்ணவும் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு இன்ட்ரெஸ்டான டாட் கேராலும் அந்த ப்ராஜெக்டை எடுத்து அந்த நாவலை ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்டா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சில பல கரெக்ஷனுக்கு அப்புறமா, சில பல ரீரைட்டிங்ஸ்க்கு அப்புறமா அட்டுக்குன்ற பெயர்ல 1979ஆம் ஆண்டுல ஃபைனல் ஸ்கிரிப்டா ஒரு நல்ல கதையை எழுதி முடிச்சிருந்தாரு டாட் கேரோல்.
இந்த ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஜான் பெலூஷின்ற ஒரு ஆக்டர் கிட்ட இந்த கதையை போய் பிட்ச் பண்ணியிருக்காரு டாட் கேரல். இந்த ஜான் பெலூஷி டாட் கேரலுக்கு ஒரு ஃப்ரெண்டாவும் இருந்திருக்காரு. சோ அந்த ஸ்கிரிப்டை படிச்சு பார்க்கறோம்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுவும் சில மாதங்கள் கழிச்சு தான் இது நடந்திருக்கு. அண்ட் ஒரு வழியா இந்த ஸ்கிரிப்டை முழுசுமா ஜான் பெலூஷி படிச்சு முடிச்சுட்டு 1981ல அந்த மூவியோட லீட் ரோலை நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டும் இருந்திருக்காரு. ஆனா அது நடக்காமையே போயிருச்சு. 1982ஆம் ஆண்டோட மார்ச் 5ஆம் தேதி ஹாலிவுட்ல இருந்த ஒரு ஹோட்டல் ரூம்ல ஜான் பெலூஷி அவரோட நண்பர் ஒருவரால சடலமா கண்டுபிடிக்கப்பட்டாரு. உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவரோட உடல் அட்டாப்சிக்காக கொண்டு செல்லப்படுது. அவரோட உடலை அட்டாப்சி செஞ்சு பார்த்ததுல அவரு ட்ரக் ஓவர்டோஸ்னால இறந்து போனது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இறந்து போன சமயத்துல ஜான் பெலூஷியோட வயசு வெறும் 33 மட்டும்தான். அப்புறம் நடந்த விசாரணையில ஜான் பெலூஷி இறந்து போவதற்கு முதல் நாள் ராத்திரி கேத்ரின் எவலின் ஸ்மித்ன்ற ஒரு பெண்ணோட இருந்ததும் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டதும் அப்ப நடந்த ஒரு தவறுதலால தான் ட்ரக் ஓவர்டோஸ் ஆகி அவர் இறந்து போன விஷயமும் தெரிய வந்தது. இதுதான் இந்த கர்ஸ் ஆஃப் அட்டுக் சம்பந்தமா நடந்த முதல் இறப்பாவும் பார்க்கப்படுது. பெலூஷி இறந்து போனதும் அட்டுக்கோட ஸ்கிரிப்டை அப்படியே ஷெல்ஃப் பண்ணிட்டாங்க தான். அடுத்த சில வருடங்களுக்கு அட்டுக் ப்ராஜெக்டை பத்தி யாருமே பெருசா எதுவும் பேச கிடையாது. பட் 1987ல யுனைடெட் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருப்பதை கேள்விப்பட்டு அதை அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அதை உடனடியா படமாக்கக்கூடிய ஒரு முயற்சியிலையும் ஈடுபடுறாங்க. அதுக்காக சாம் கின்னிசன்ற ஒரு புது ஆக்டர் கிட்ட இந்த ஸ்டோரியை பிட்ச் பண்ணியிருக்காங்க. அட்டுக்கோட ஸ்கிரிப்டை படிச்ச சாம் கின்னிசன் அந்த படத்தை நான் பண்றேன்னு சொல்லிட்டு யுனைடெட் ஆர்டிஸ்ட் கிட்ட ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது 1988லயே அந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஆரம்பத்துல இருந்தே இந்த படத்தோட ஷூட்டிங்ல ரொம்ப பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட்டுட்டே வந்திருக்கு. அதுவும் குறிப்பா அதுல லீட் ரோலா நடிக்க இருந்த சாம் கின்னிசன்னாலேயே. தொடர்ச்சியா செட்டுக்கு மது அருந்திட்டு வருது, ப்ரொடக்ஷன் கம்பெனியோட அடிக்கடி சண்டை போடுறதுன்னு ரொம்பவே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சாம் கின்னிசன். இருந்தாலும் சாம் கின்னிசனை வச்சு அந்த படத்தோட முதல் சீனை அவங்க எடுத்து முடிச்சிருக்காங்க தான். பட் சாம் கின்னிசன் தொடர்ந்து அதிகமா பிரச்சனைகளை கொடுத்துட்டே வரவும் அந்த ப்ராஜெக்டையே வேணான்னு டிராப் பண்ணிடுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆனதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. என்னன்னா சாம் கின்னிசனுக்கு அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல அவ்வளவா ஈடுபாடு இல்லைன்னு தனக்காக அந்த ஸ்கிரிப்டையே மாத்தி அமைச்சதாகவும் அதை பத்தி ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட சொல்லியும் அது வேணாம் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் படியே நாம போயிடுவோம்னு சொன்னதாலதான் இவரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதாகவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் இது வேகா கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் தான். அந்த சமயத்துல உண்மையில என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. இந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆன 4 வருடங்கள் கழிச்சு, அதாவது 1992ஆம் ஆண்டோட ஏப்ரல் மாசத்துல ஒரு நாள் இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு ஹைவேல அவரோட கார்ல பயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இவர் போயிட்டு இருந்த கார் பலமா சேதமடையுது. இந்த ஆக்சிடென்ட்ல சாம் கின்னிசனுக்கு தலையில ஒரு பலமான காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்துல அவரு தன் கூட இருந்த நண்பர்கிட்ட நான் சாக விரும்பலன்னு கதற ஆரம்பிச்சதாவும் கொஞ்ச நேரத்திலேயே அவர் அமைதியாகி அப்படியே இறந்து போயிட்டதாவும் ஒரு தகவலை அவரோட நண்பர் பகிர்ந்திருக்காரு. சாகும்போது சாம் கின்னிசனோட வயசு வெறும் 38 மட்டும்தான். சாம் கின்னிசனோட இறப்பு அட்டுக்கர்ஸுக்கு தொடர்பு படுத்தக்கூடிய 2வது இறப்பா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த ஒரு இறப்புக்கு அப்புறம் தான் அந்த அட்டுக் ஸ்கிரிப்ட்ல ஏதாவது சாபம் இருக்குமோன்ற ஒரு டாக் அப்படியே ஹாலிவுட்ல பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஒரு விஷயம் மெல்ல பரவ ஆரம்பிச்சிருந்தாலும் அது ரொம்ப பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தல. பிகாஸ் இந்த அட்டுக் ப்ராஜெக்ட் மறுபடியும் டேக் ஆஃப் ஆகிற நிலைக்கு போச்சு. சாம் கின்னிசன் இறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 1993ல ஜான் கேண்டின்ற ஒரு ஆக்டருக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்ற தகவல் தெரிய வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்டை பத்தி தெரிய வந்ததும் உடனடியா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட அந்த ஸ்கிரிப்டோட ஒரு காப்பியை கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை படிச்சதுக்கு அப்புறம் நானே அந்த படத்தோட மெயின் ரோல்ல நடிக்கிறேன்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட சொல்லியிருக்காரு ஜான் கேண்டி. ஜான் கேண்டி ஓகேன்னு சொன்னதும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் உடனடியா ஆரம்பிக்க கிடையாது. ஏன்னா ஜான் கேண்டி ஏற்கனவே வேறு சில படங்கள்ல கமிட் ஆகியிருந்தாரு. சோ அந்த படத்தை எல்லாம் முடிச்சிட்டு வந்த வாட்டி 94 டைம்ல இந்த படத்தை ஆரம்பிக்கலான்னு பிளான் போட்டிருந்தாங்க யுனைடெட் ஆர்டிஸ்ட். சோ தன்னோட மற்ற படத்துல ஒர்க் பண்றதுக்காக மெக்சிகோக்கு போயிருக்காரு ஜான் கேண்டி. எதிர்பாராத விதமா அந்த சமயத்துல அவருக்கு ஏற்பட்ட கார்டியாக் அரஸ்ட்னால அவர் தங்கியிருந்த ஹோட்டல் ரூம்லயே இறந்து போனாரு ஜான் கேண்டி. இவர் இறந்து போன சமயத்துல இவரோட வயசு 43. இவரோட இறப்பு அட்டுக் ஸ்கிரிப்டோட சம்பந்தப்படுத்தப்படுற 3வது இறப்பா பார்க்கப்படுது.
சொல்லப்போனா இவரோட இறப்புக்கு அப்புறமா தான் இந்த அட்டுக் ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒரு சாபம் இருக்குன்ற தகவலே பெரிய அளவுல பரவ ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல லீட் ரோல்ல ஒர்க் பண்ண இருந்த 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலா கின்னிசனுக்கு இந்த ப்ராஜெக்ட பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது தான். ஒரு டைம்ல இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றது சம்பந்தமா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்திலையும் இருந்திருக்காரு கின்னிசன். அந்த சமயத்துல இவரோட நண்பரான மைக்கேல் ஓ டோனஹியூ தான் இந்த ப்ராஜெக்டை நீங்க எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனை கொடுத்ததா சொல்றாங்க. இவரு ஹாலிவுட்ல அந்த டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு காமெடி ரைட்டர். இவரு கின்னிசனோட சில திரைப்படங்கள்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதன் காரணமா அந்த அட்டுக் ப்ராஜெக்ட்ல கின்னிசனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வந்து கண்டிப்பா இதை படமாக்க முடியும்னு சொல்லியிருக்காரு மைக்கேல். அவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் கின்னிசன் அந்த ப்ராஜெக்டை பத்தியே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசினதாவும் ஒரு தகவலை சொல்றாங்க. இதுதான் உறுதியா நடந்ததுன்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு பாப்புலரான தியரியா பேசப்படுது. இதுல ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா, கின்னிசனை இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஒத்துக்க வச்ச மைக்கேல் ஓ டோனஹியூவே கின்னிசன் இறந்து போன அடுத்த சில மாதங்கள்ல இறந்து போனாரு. இறந்து போன சமயத்துல அவரோட வயசு 53. அண்ட் அட்டுக் கர்ஸோட சம்பந்தப்படுற 4வது இறப்பா இவரோட இறப்பு பார்க்கப்பட்டுச்சு. இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த அட்டுக் ப்ராஜெக்டை மறுபடியும் கொண்டு வருவதில் யுனைடெட் ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்வத்தை காட்டினாங்க. 1996ல இந்த அட்டுக் ஸ்கிரீன் பிளேயை பேஸ் பண்ணி ஒரு புது ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. இந்த ப்ராஜெக்ட்ல லீட் ரோலை பண்றதுக்காக கிறிஸ் ஃபார்லேன்ற ஒரு காமெடி ஆக்டர் கிட்ட இந்த ஸ்டோரியை பிட்ச் பண்ணியிருக்காங்க. அவருக்கு இது அட்டுக்கோட கதை தான் ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவரு மறுப்பு எதுவும் சொல்லாம உடனடியா அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு காரணமும் இருந்திருக்கு. என்னன்னா, கிறிஸ் ஃபார்லே இந்த அட்டுக் ப்ராஜெக்டை எடுத்து முதல்ல இறந்து போனதா பார்த்தோம் இல்லையா, ஜான் பெலுஷி, அவரோட ஒரு தீவிரமான ஃபேன்னு கூட சொல்லலாம். அவரை ஒரு ஐடலா எடுத்துக்கிட்டு தான் ஆக்டிங் கரியருக்குள்ளேயே கிறிஸ் ஃபார்லே வந்ததாவெல்லாம் பல முறை சொல்லியிருக்காரு. ஸோ ஜான் பெலுஷியை ஹானர் பண்ண விதத்தில் இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட சொல்லியிருக்காரு கிறிஸ் ஃபார்லே. இந்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆன நேரமா இல்ல அவருக்கு ஏற்கனவே இருந்த ஹெல்த் ரீசன்ஸ்னாலயோ தெரியல, 1997ஆம் ஆண்டோட எண்ட்ல சார்ல்ஸ் ஃபார்லேவும் ட்ரக் ஓவர் டோஸ்னால இறந்து போனாரு. இறந்து போன சார்ல்ஸ் ஃபார்லேக்கு ரொம்ப வருஷமா ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருந்திருக்கு. இந்த ப்ராப்ளமோடு சேர்ந்து அவருக்கு அதிகமான குடிப்பழக்கமும் ட்ரக்ஸை அதிகமா எடுத்துக்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பழக்க வழக்கமெல்லாம் ரொம்ப அதிகமாகவும் சார்ல்ஸோட இந்த நிலையை பத்தி அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. அவரை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா அது எதுக்குமே அவரு உடன்படவே கிடையாது. அப்படி இருந்த நிலையில தான் 1997ஆம் ஆண்டோட டிசம்பர் மாதத்துல ஒரு நாள் ட்ரக் ஓவர் டோஸ்னால இறந்து போனாரு சார்ல்ஸ் ஃபார்லே. இறந்து போன டைம்ல சார்ல்ஸ் ஃபார்லேயோட வயசு 33. கோஇன்சிடென்ட்லி இவரோட ஐடலான ஜான் பெலுஷியும் இதே வயசுல தான் இறந்து போனாரு. அதுவும் இதே அட்டுக் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவரும் இறந்து போனாரு. சோ அட்டுக் ஸ்கிரிப்டோட கர்ஸ்ல 5வது விக்டிமா இந்த சார்ல்ஸ் ஃபார்லே பார்க்கப்படுறாரு. எதிர்பாராத விதமா இந்த சார்ல்ஸ் ஃபார்லே தான் அட்டுக் சாபத்தோட கடைசி 2 விக்டிம்ஸ் இறந்து போக காரணமா அமைஞ்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். இறந்து போன சார்ல்ஸ் ஃபார்லே அடிக்கடி ஒரு டிவி ஷோல கலந்துகிட்டு இருக்காரு. அந்த டிவி ஷோ மூலமா அவருக்கு அறிமுகமானவர் தான் ஃபில் ஹாட்மேன். அந்த டிவி ஷோக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சோ அந்த பழக்கத்தின் அடிப்படையில இவர் அட்டுக் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண ஓகேன்னு சொல்ல உடனே அதோட வில்லன் ரோல்ல ஃபில் ஹாட்மேனை நடிக்க சொல்லி கேட்டிருக்காரு சார்ல்ஸ் ஃபார்லே. ஃபில்லும் அந்த அட்டுக்கோட ஸ்கிரிப்டை முழுசா வாங்கி படிச்சுட்டு அதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் 1997ஆம் ஆண்டோட எண்ட்ல அந்த படம் ப்ரொடக்ஷனுக்கு தயாராகிட்டு இருந்தது. அந்த சமயத்துல தான் எதிர்பாராத விதமா இறந்து போனாரு சார்ல்ஸ் ஃபார்லே. சார்ல்ஸ் இறந்து போன அடுத்த வருஷமே ஃபில் ஹாட்மேனும் இறந்து போனாரு. அட்டுக் ஸ்கிரிப்ட் சம்பந்தப்பட்ட இறப்புகள்ல ரொம்பவே பரிதாபமான இறப்புனா கண்டிப்பா அது இவரோட இறப்பு தான்னு சொல்லப்படுது. என்னதான் ஃபில் ஹாட்மேனோட கரியர் நல்லா போயிட்டு இருந்தாலும் இவரோட பர்சனல் லைஃப் பிரச்சனைக்குரிய ஒன்னாதான் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா இவரோட மனைவி தான் இவருக்கு பிரச்சனையா இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமா ஆல்கஹால் அண்ட் ட்ரக் அடிக்டா இருந்திருக்காங்க. அதை சரிப்படுத்த ஃபில் ரொம்ப நாளா முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா எதுவுமே நடக்காமையே இருந்திருக்கு. இதனாலேயே அவங்களுக்குள்ள பலமுறை பெரிய சண்டையெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்படக்கூடிய சண்டையில ஃபில்லோட மனைவி பயங்கரமா கோபப்படுற ஒரு பிஹேவியரையும் கொண்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கோபத்துல என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு பழக்கமும் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஃபில் அவரோட மனைவிய டிவோர்ஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அவங்களுக்காகவே ஃபில் பலவற்றை பொறுத்து வந்திருக்காரு போல.
1998ஆம் ஆண்டோட மே மாசத்துல ஒரு நாள் இவங்களுக்குள்ள திரும்பவும் ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கு. எதுக்குன்னா ஒரு ஷூட் முடிஞ்சு ஃபில் வீட்டுக்கு லேட் நைட் திரும்பி வந்திருக்காரு. அப்போ அவரோட மனைவி ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்தவரு ரொம்பவே டென்ஷன் ஆகி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் ஃபில் தூங்க போயிருக்காரு. ஆனா அந்த கோபத்திலேயே அவரோட மனைவி அவங்களோட பெட்ரூம்ல இருந்த கன்னை எடுத்து ஃபில்ல 3 முறை பாயிண்ட் பிளாங்க்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபில் அந்த இடத்திலேயே இறந்து போனாரு. ஃபில்ல கொன்னதுக்கு அப்புறம் தன்னோட தவற உணர்ந்த அவரோட மனைவி அதே கன்னால அவங்களே சுட்டுக்கிட்டு இறந்து போனாங்க. இறந்து போன சமயத்துல ஃபில்லோட வயசு 49. இவங்க அட்டுக் கர்ஸுக்கு சம்பந்தப்படுற கடைசி 2 விக்டிம்ஸா பார்க்கப்படுறாங்க. கடைசியா இவங்க 2 பேரும் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த அட்டுக்கோட கதையில ஏதோ ஒரு சாபம் கண்டிப்பா இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி அந்த சமயத்துல ஹாலிவுட் முழுக்கவே பரவி இருந்ததாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த ஸ்கிரிப்டை ஹோல்ட் பண்ணி இருந்த யுனைடெட் ஆர்டிஸ்ட் இந்த அட்டுக் ஸ்கிரிப்டுக்கு அப்படி எந்த சாபமும் இல்லைன்னு அந்த கிளைம் எல்லாத்தையுமே பொய்யானதுன்னு மறுக்கத்தான் செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இனிமேல் இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ண வேணான்னு நினைச்சாங்களா இல்ல அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை சேர்ந்த சிலருமே இந்த கேஸை ஒரு வகையில நம்புனாங்களான்னு தெரியல. அந்த அட்டுக் ப்ராஜெக்டை மொத்தமாவே கைவிட்டுட்டு அந்த ஸ்கிரிப்டையே தூக்கி தூர வச்சுட்டாங்க. சரி, உண்மையாவே இந்த அட்டுக் ப்ராஜெக்ட்ல சாபம் இருக்கான்னு கேட்டா அப்படி எதுவும் இருக்க வாய்ப்பில்லைதான். பட் கோயின்சிடென்ட்லி இந்த இறப்புகள் எல்லாத்துலயுமே இந்த அட்டுக் ப்ராஜெக்ட் தொடர்பு விட்டுருக்கு. அதுவும் இதுல லீட் ரோல்ஸ்ல நடிக்க ஒப்புக்கொண்டவங்க தான் தொடர்ச்சியா மரணம் அடைஞ்சிருக்காங்க. இறந்து போன 7 பேர்ல 2 பேர் மட்டும்தான் இதுல இருந்து விதிவிலக்கானவங்கன்னு சொல்லலாம். ஒன்னு சார்ல்ஸ் ஃபார்லேக்கு இந்த மூவியை சஜஸ்ட் பண்ணதா சொல்லப்படுற மைக்கேல் ஓ டோனஹியூ, இன்னொன்னு கடைசியா இறந்து போன ஃபில்லோட மனைவி. இவங்க 2 பேரை தாண்டி மற்ற எல்லாருமே லீட் ரோல்ஸ்ல நடிக்க ஒத்துக்கிட்டவங்க தான். அதுலயுமே சில விஷயங்கள் இருக்கு. இதுல முதலாவதா இறந்து போன ஜான் பெலுஷி அண்ட் சார்லஸ் ஃபார்லே 2 பேரும் ட்ரக் ஓவர்டோஸ்னால இறந்து போயிருக்காங்க. அடுத்ததா ஜான் கேண்டி ரொம்ப வருஷமா ஒபிசிட்டி ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு. அதனால ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக்ல தான் அவரும் இறந்து போனாரு. கின்னிசன் எதிர்பாராத விதமா நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு. கடைசியா ஃபில் தன்னிலை இழந்த தன்னோட மனைவினாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டாரு. முன்ன சொன்ன மாதிரி இவங்க எல்லாரோட இறப்பையும் தொடர்பு படுத்துற ஒரே ஒரு விஷயம் அட்டுக் ப்ராஜெக்ட் மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்த மட்டும் இல்லாம பார்த்தா இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத நிகழ்வுகள் தான். பொதுவா இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு அதுல சஸ்டெயின் ஆகி மேல வர்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்பவே கஷ்டம்தான். அதுவும் ஹாலிவுட் மாதிரியான உலகளவுல புகழ்பெற்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டா அங்க இருக்க அதிகப்படியான ஒர்க்லோட்னாலேயே பல ஆக்டர்ஸ் ரொம்ப சீக்கிரத்திலேயே இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள போயிடுறதா சொல்றாங்க. இதனால காலங்காலமா அங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தான். அந்த மாதிரியான காரணங்களாலையும் தனிப்பட்ட காரணங்களாலையும் ஏற்பட்டவை தான் இந்த அட்டுக் கர்ஸோட சம்பந்தப்படுத்தப்படுற இறப்புகள் எல்லாமே. இது ஒரு பக்கம்னா அட்டுக் ப்ராஜெக்டோட ஸ்கிரிப்டை ஏன் அப்படியே ஓரமா தூக்கி வச்சுட்டாங்கன்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். லாஜிக்கலாவே இதுக்கு பதில் சொல்லிட முடியும். இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட காலம் 1980களில் படமாக்கப்படுவதற்காக. அப்போ இருந்த ஆடியன்ஸோட மைண்ட் செட்டே வேற, இப்போ இருக்க ஆடியன்ஸோட மைண்ட் செட்டே வேற. இப்போ அந்த ப்ராஜெக்டை செலவு பண்ணி ஒரு படமா எடுத்தாலும் அது ஓடுன்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. அதனால தான் இந்த ப்ராஜெக்டை அப்படியே கைவிட்டிருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சொல்லப்போனா இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கதைகள் ஸ்கிராப் செய்யப்பட்டிருக்கும் தான். ஸோ இதுதான் ஒரு டைம்ல ஹாலிவுட்ல ரொம்ப பரவலா நம்பப்பட்ட த கர்ஸ் ஆஃப் அட்டுக்க பத்தின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.